ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த யூடியூப் சேனல்ஸ் புக் ஆஃப் த ஐடியாவில் சித்தர்கள் பகுதி 2க்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சித்தர்கள் பகுதி 1ல் நம்ம தொடக்க உரையாக ஒரு அறிமுக உரையாக அதில் நம்ம சில விஷயங்களை சொல்லியிருந்தோம். இந்த பகுதி 2ல் தொடக்க உரையாகவும் விளக்க உரையாகவும் உங்களுக்கு நான் வழங்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இதில் ஏன் நம்ம சித்தர்களை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அதோடைய சின்ன விளக்கத்தை மட்டும் நம்ம இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பகுதியில் சித்தர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் நம்ம இதில் பார்ப்போம். நம்ம அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு மருத்துவ குணம் கொண்டவர்கள் எல்லாமே அந்த இதில் சொல்லியிருந்தோம். அதில் இப்போ நம்ம ஒரு இலக்கணமாக ஒரு இதாக சித்தர்களை பற்றி நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். சித்தர்கள் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர்கள் என்பது நம்ம பொருளாக நம்ம சொல்லியிருக்காங்க. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 8 வகையான யோகங்களை உடையவங்க தான் அந்த சித்தர்கள். இது என்ன 8 யோகங்களாம் அட்டாக யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறோம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ்ங்கிற ஒரு பகுதி பெற்றால் தான் டாக்டர், பிஏன்னு ஒரு பட்டம் பெற்றால் தான் அவங்க ஒரு இன்ஜினியர்ஸ். அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அந்த எம்சிஏ, எம்எஸ்சி, ஐடி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அந்த முடித்தால் தான் அதற்கான தகுதி உடையவர்கள் மாதிரி இந்த சித்தர்களுக்கு அட்டாங்க யோகம் 8 யோகங்களை அவங்க பெற்றிருப்பாங்க. இதெல்லாம் பெற்ற பின்பு தான் அவர்கள் முழுமையான சித்தர்களாக வந்திருக்காங்க. நான் தான் ஏற்கனவே அந்த இதில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய ஆசான்கள் மூலியமாக ஒவ்வொருத்தவங்களுடைய ஆசிரியர் மாதிரி அவங்களுக்கான இது இருந்தாங்க, அது மூலியமாக பெற்றாங்கன்னா, அது மாதிரி அட்டாங்க யோகங்களை பெற்றவங்க தான் நமக்குரிய சித்தர்கள். அந்த அட்டாங்க யோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இமயம், நியமனம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, லாஸ்ட்டாக அந்த சமாதி அப்படிங்கிற இதெல்லாம் பெற்றவங்க தான் நம்மளுடைய சித்தர்கள். அந்த சித்தர்கள் நமக்கு ரொம்ப நிறையா விஷயங்களை அந்த இதில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நமக்கு கற்றுக் கொடுத்ததை வச்சு நம்ம நிறையா விஷயங்களை இதில் இது பண்ணியிருக்கோம். அதில் ஏன் நான் இப்போ இந்த அட்டாங்க யோகம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய நம்ம தொடக்க உரை சித்தர்கள்லாம் யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அட்டாங்க யோகத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட்டு தொடக்க உரை தான். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கங்கள் கொடுக்கலாம். இந்த அட்டாங்க யோகத்துக்குரிய 8 விஷயத்தையும் நம்ம அடுத்து பார்ப்போம். இதில் என் பெரும் சித்திகள் பெற்றவர்களும் சொல்கிறாங்க அந்த இதில் சித்தர்களை. நம்மளோட சித்தர்கள் இயல்பு என்னான்னு ஃபஸ்ட்டு அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது வாழ்க்கையில் ரொம்ப ஈடுபடாதவங்க, இயற்கையான விஷயங்களில் வழிமுறைகளை இவங்க இது பண்ணியிருக்காங்க. நாடு, நகரம், மொழி, இனம் அனைத்தையும் கடந்து இயற்கையோடு இயற்கையாக வாழ்பவங்க தான் நம்ம சித்தர்கள். இன்றைக்கி நம்ம கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு போகிறதெல்லாம் நமக்கு இயற்கை விட செயற்கை இது நிறையா இது பண்ணுறாங்க. செயற்கைக்குள் நம்ம வேறு கண்டத்துக்கெலாம் இன்றைக்கி அனுப்புகிறோம். இது இல்லாமல் அப்போயே சித்தர்கள் தன்னுடைய அந்த வலிமைகள் மூலியமாக நாடு விட்டு நாடு போயிருக்காங்க, கண்டம் விட்டு கண்டம்லாம் போயிருக்காங்க. அங்கேயும் தன்னுடைய மருத்துவ குணத்தை இது பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நான் இந்த சித்தர்கள் பகுதியை பற்றி சொல்வதற்கு மெயின் காரணமே பார்த்தோன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலே உள்ள பழனி கோவில் எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய 3ஆம் படை வீடு முருகனுக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஒரு வீடு. அங்கே உள்ள நம்மளுடைய சிலை போகரால் செய்யப்பட்டதுன்னு எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். இது ரொம்ப ஒரு மூலிகை உள்ள வந்தது நவபாசன சிலை அப்படிங்கிறது இவன் உடம்புல உள்ள எல்லா வியாதியும் போக்கக்கூடிய தன்மை உள்ள பெரும் சிலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் போகர் நமக்காக அதை கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த சிலையை நம்ம கன்னிவாடி பக்கத்தில் உள்ள ஒரு கோவில் மலையில் வச்சு செஞ்சுருக்காங்க. தன்னுடைய சீடர்கள்லாம் பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த சித்தர்களை பற்றி நம்ம நிறையா பேசணும், நிறையா இது பண்ணணும் தோணுச்சு. அதனால தான் இந்த டாபிக் பேசுகிறேன். அந்த டாப்பிக்கில் ரொம்ப மெயினானது. ஏன் இப்போ நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்டம் விட்டு கண்டம் போனால் சொல்ல முடியுங்களா. அப்போ இந்த சிலை செய்யப்பட்ட போது போகர் சீனா பயணம் மேற்கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் போகருடைய விளக்கத்தில் வரும். அப்போ
தன்னுடைய நாடு விட்டு நாடு போகக்கூடிய அளவுக்கு அப்பயே வந்து தன்னுடைய பயன்பாடுகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். போகர் அங்கே போனதில் போகர் அங்கேயே தங்கிட்டார். திரும்ப வர முடியாத சூழ்நிலை இருக்கப்போ தன்னுடைய சிசியர் வந்து புலிப்பாணி அவரை போய் அங்கேருந்து அவரை தன்னுடைய வலிமை மூலியமாக அவரை கூட்டிகிட்டு, ஏன்னா அவருடைய அந்த மந்திரங்கள் அனைத்தையும் அவர் வந்து இறந்துட்டார்னு நினைக்கும்போது இவர் போய் அந்த தன்னுடைய இது மூலயமா தன்னுடைய சக்தி மூலியமாக கொண்டு வந்தார்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நினைக்கும்போது அப்பயே சித்தர்கள் வந்து இயற்கையாக தன்னுடைய அனைத்து வலிமைகளையும் கொண்டு வர முடியும். இது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்தர்களில் வந்து இப்போ வகையும் 3 வகையாகவும் நம்ம அதை 3 பிரிவாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து எம்பிபிஎஸ்சில் எப்படி வந்து ஒரு மருத்துவர் எல்லாமே சொன்னாமே எம்பிபிஎஸ் சொல்லணும். ஆனால் வந்து இதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. நமக்கு வந்து பிடிஎஸ்சில் வந்து பல் மருத்துவம், சித்த மருத்துவம் எல்லாமே இருக்க மாதிரி அப்பயே வந்து சித்தர்களை வந்து 3 பிரிவாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இதில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சன்மார்க்க சித்தர், ஞான சித்தரும், காய சித்தர்கள் வந்து அப்பயே பிரிச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி கண்டிப்பாக ஒவ்வொரு சித்தர்கள் யார், சன்மார்க்க சித்தர்கள்னால் யார், ஞான சித்தர்கள்னால் யார், எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். இந்த இதில் சித்தர்கள் வந்து நம்ம போற்றப்பட வேண்டியவங்க. அவங்கள பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்தடுத்து எல்லாருமே நிறையா தெரிஞ்சுக்கணும் சித்தர்களை பற்றி. சித்தரை பற்றி தெரிகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வழிகளை வந்து அதிகமாக நம்ம பின்பற்றி நம்மளால் 4 பேர்த்துக்கு நன்மைகள் செய்யணும் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல விருப்பப்படுறேன். நம்மளால் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒரு எதாவது சொல்கிறப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒருத்தவங்க நல்ல சித்தர்கள் வந்து ரொம்ப போற்றப்பட வேண்டியவங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி வந்து அவங்க அதில் சொன்ன மாதிரி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்மளால் ஒருத்தவங்க கூட கெட்டு போகக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு 4 பேர்த்துக்கு வந்து நன்மைகள் தான் செய்யணும். சித்தர்கள் வந்து அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையை வந்து காடு மலை இதுகளில் தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க கண்டுபிடித்த சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு அந்த காலத்தில் பயன்பட்டுச்சு. ஏன்னா இந்த காலத்தில் பக்கத்தில் எல்லா வைத்தியசாலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த காலத்திலேயே தம் அருகில் உள்ள சித்த பொருட்கள் மூலியமாக, சின்ன சின்ன மூலிகைகள் மூலியமாக மக்களை காப்பாற்றுறதுக்கு எல்லாமே சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களால 4 பேர் நல்லபடியாக வாழ்ந்ததாக தான் இருக்குது. அது மாதிரி நம்மளும் அவர்களைப் போல் வந்து 4 பேர் நல்லா வாழ்கிறதுக்கு பயன்படுவோம். அடுத்தடுத்த டாப்பிக்கில் வந்து நிறைய விஷயங்களை விரிவாக பார்ப்போம் என்று சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். இது வச்சுருக்கோம்ல இங்கே ஆய்வுக்கூடம், அந்த ஆய்வுக்கூடத்தையும் அவங்களுடைய அந்த இடத்தையும் ஆராய்ச்சி செய்யும்போது இன்றைக்கி ஒத்துதான் இருக்குது. அவங்களுடைய அந்த ரத்தங்கள் சில விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி நம்ம செயற்கையிலே நிறையா இதாக இருந்தாலும் அந்த இதோட விஷயங்கள்ல இன்றைக்கி நம்ம நிறையாவே ஒத்து போகிறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இதில் இருக்குது.